திரு சேதுராமன், இதுல ரெண்டு விதமான எதிர்ப்பையும் பாமக முன்வைக்கிறாங்க. மூன்று புதிய திட்டங்கள், ஏற்கனவே இருக்கிற மூணு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. திரு சுப்பிரமணியன் சில விஷயங்களை முன் வச்சாரு. இப்ப இதுல ஆய்வு நடத்துவது அப்படிங்கறத தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்திருக்கணும். அவங்க கிட்டதான் நிலம் இருக்கு. அப்ப நிலத்துக்கு நடத்துற விஷயங்களை அவங்களுக்கு தெரியாம நடந்ததுங்கிறத எப்படி ஏற்க முடியுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. உங்க பார்வை என்ன திரு சேதுராமன்? திரு சுப்பிரமணியன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்க மறுக்க விரும்புறேன். குறிப்பாக நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உரிமைகள் தான் மாநில அரசுகளுக்கு இருக்கு. நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இதை பொறுத்த வரைக்கும் ஃபாசில் ஃபியூல்ஸ், நீங்க அது குரூடா இருக்கலாம், அல்லது ஷேலா இருக்கலாம், அல்லது இது போன்ற நிலக்கரியா இருக்கலாம். இது எல்லாமே மத்திய அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அநேகமா தெரிஞ்சு ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் அது விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாகாலாந்து மாநிலத்துல மட்டும் ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று இருக்கு. அதாவது எப்படி காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு சட்டம் இருந்ததோ அதே போல நாகாலாந்து மாநிலத்தில் மட்டும் சிறப்பு சட்டம் என்னன்னா, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த வளங்களை ஆய்வு செய்யணும்னாலோ அல்லது அதை எடுக்கணும்னாலோ அந்த மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் செயல்படுத்த முடியாதுன்றதுதான். அப்ப ஏனைய மாநிலங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு இந்த ஆய்வுகள், இப்ப குறிப்பா இந்த 3 இடங்கள் ஏலமிடப்பட்ட இடங்கள், நீங்க ஆய்வுகள் நடந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாகுது. இப்போதைக்கு நடந்த ஆய்வுகள் கிடையாது, 20 வருடங்களுக்கு முன்னதாக. ஏன்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு இன்றைக்கு தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டமும் உள்ளடக்கிய பகுதியாகிய அந்த வடசேரி பகுதி, இந்த வடசேரி பகுதி அப்படின்றது மன்னார்குடி லிக்னைட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஃபீல்ட், ஆசியாலேயே மிகப்பெரியதாக 23,000 மில்லியன் டன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டு மன்னார்குடி மத்தி, மன்னார்குடி வடகிழக்கு, வடமேற்கு, மன்னார்குடி தென்கிழக்கு, தென்மேற்குன்ற அந்த 5 வட்டாரங்களும் GECL நிறுவனத்திற்கு கடந்த 2010 மீத்தேன் எடுப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டது. அப்ப ஒதுங்கிய இடம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வடசேரி. ஆனா அந்த வடசேரி பத்தி தொடர்ந்து NLCல ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கு புதிய திட்டமாக, அதாவது சர்வதேச அளவுல எல்லாத்திலையுமே மாற்று திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில ஏற்கனவே நிலக்கரி எடுத்த இடங்கள்ல நிலக்கரி படுகை மீத்தேன் எடுத்தது போல அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி நிலத்தடியிலேயே நிலக்கரியை வாயுவாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் என்பது அதுக்கு தகுதியான இடமாக NLCயால கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக வடசேரி பகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு 2 விஷயத்தை பார்க்கணும். இதுல வழங்கப்பட்டிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்ல இருந்து இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெண்டர்ல 32வது பக்கத்துல இன்றைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக சரியாக ஒரு விஷயத்தை மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது இங்க எடுக்கக்கூடியது நிலக்கரி மட்டும் இல்ல, நிலக்கரி படுகை மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் இங்கே அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 32வது பக்கத்தில் இருக்கக்கூடியதுல நீ நிலக்கரியாவும் எடுத்துக்கலாம், நிலக்கரி படுகை மீத்தேன் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய நிலக்கரிய வாயுவாக மாற்றி எடுத்துக்கலாம் அனுமதி வழங்குவதற்கு தான் இந்த அழைப்பாணை கடந்த 29ஆம் தேதி 101 இடங்கள் எல்லாமே அதுக்குள்ள வரும் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த புள்ளியில தான் சொல்றாங்க மைனர் மினரல்ஸ். ஆனா அதை நீங்க எடுக்கலாம் அப்படின்றது. அப்ப நீங்க இந்த திட்டங்கள் சொல்லுங்க சேதுராமன். எஸ், இந்த மாதிரியான நீங்க மரபு சாராத திட்டங்களை இங்க நீங்க அமல்படுத்தும் போது இருக்கக்கூடிய பாரதூர விளைவுகளை இதுல ஆய்வு நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுல இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹெல்ப் பாலிசியை நம்ம இங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசென்சிங் பாலிசில என்ன சொல்லிருக்காங்கன்னா, யூனிஃபார்ம் லைசென்சிங் ஒரு வேர்டிங் ஒன்னு இருக்கு. அந்த யூனிஃபார்ம் லைசென்சிங்ல நீங்க CBM எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ரூடையும் எடுத்துக்கலாம்ன்ற ஒரு அனுமதி இருக்கு. அப்ப இங்க நீங்க ஓவர்லாப்பிங் இருக்கு. குறிப்பாக இந்த குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய க்ரூடுக்கு ஏற்கனவே மன்னார்குடி ஆயில் ஃபீல்டு ஒன்னு இருக்கு. அதற்கு ஏற்கனவே நீங்க தனியா என்ன யாருக்கும் கொடுக்கல. அப்ப இது அவங்களுக்கு சேர்த்து கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஓவர்லேப்பிங் ஆகுமா, இல்ல தனியா கொடுக்க போறாங்க? இது எல்லாமே சுத்தி இருக்கக்கூடிய கேள்விகள். ஆனா நீங்க இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இது போன்ற பிரச்சனைகளை நம்ம முன்வைத்தோம். 2010 நிலக்கரி படுகை மீத்தேன் எடுக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை அறிவியல் இயக்கம் வலுவாக அன்றைய தினம் கருத்து கேட்பு கூட்டத்தில் முன் வச்சது. அந்த அடிப்படையில் 2013 ஒரு இடைக்கால தடையும், 2015 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் அவர்களால ஒரு நிரந்தர தடையை இந்த எங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு. அந்த CBM இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லீகல் இம்யூனிட்டி எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. இதையும் கூடுதலாக 2020 கொண்டு வரப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல நீங்க அன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு.
இப்ப அதற்கு நமக்கு இன்னைக்கு சாதகமா பயன்படுத்திக்க வேண்டிய இடம் இருக்கு. அப்ப ஹைட்ரோ கார்பன்றது நீங்க பூமிக்கு கீழே இருக்கக்கூடியது, அது நிலக்கரி படுகை மீத்தேனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கார்பன் ஹைட்ரஜன் இதனுடைய காம்பினேஷன்ல தான் இங்க எடுக்க போறாங்க. அப்ப இதற்கான இம்யூனிட்டி, லீகல் இம்யூனிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே இங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டாங்க, திரு சுப்பிரமணியன் குறிப்பிட்டார், நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களும் சிறப்பாக குறிப்பிட்டாங்க. நம்ம வந்து பஞ்சாமிர்தம் சொல்லி ஒரு வார்த்தையை வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அறிவிச்சதை பாக்குறோம். அதுல 5 திட்டங்கள்ல பிரதானமான 3 திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள நம்முடைய ரினியூவபிள் எனர்ஜி லெவல் வந்து 50% கொண்டு வரும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். அதே போல 2030க்குள்ள 500 கிகாவாட் மின் உற்பத்தி என்பது ரினியூவபிள் எனர்ஜில இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். 2070ல நெட் ஜீரோ. ஆனா இதெல்லாம் என்னன்னா நீங்க கார்பன் எமிஷனை வந்து குறைக்க வேண்டிய இருக்கு. எமிஷன் ஆகிற கார்பனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் பேசலாம். மத்திய அரசினுடைய திட்டங்கள் இன்னைக்கு 101 இடங்கள்ல தொடர்ந்து இது போன்ற சுப்பிரமணியம் நீங்க குறிப்பிட்டு கார்த்திக் சொன்ன சொன்னா கள ஆய்வு வந்து மாநில அரசாங்கோட ஒப்புதலோட பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து தங்கமோ இல்ல க்ரூட் ஆயிலோ இல்ல நிலக்கரியோ கண்டுபிடிக்கப்பட்டால் அதுல வர ரைட் ஆஃப் ரெவென்யூ இருக்கு பாத்தீங்களா, செஸ்ஸும் ராயல்டி பே பண்ணுவாங்க. அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகாது, அது மாநில அரசாங்கத்துக்கு உரிமை. இதுவே வந்து கடலுக்கடியில கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்துக்கு போகும். அந்த ரைட்டை தான் நான் வந்து மென்ஷன் பண்றேன். இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லும் முதல்ல ஆரம்பம் சொன்னாரு கடலூர் கலெக்டருக்கு தெரியாம வந்து உரிமை விஷயம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாரு. சேதுராமன் இல்ல அந்த உரிமைகள் யாருக்கு இருக்கு? நீங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ன்றது தனி. ஆனா நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களுக்கான உரிமை மத்திய அரசு இருக்கின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இது காவேரி மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க எந்த இடத்துல நீங்க நிலக்கரி எடுப்பதற்கு தன்னிச்சையாக எந்த மாநிலத்துக்கும் உரிமை இருக்கா அல்லது கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கான்னா கிடையாது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய எரிசக்தி நிலக்கரி துறையிலிருந்து இந்த டெண்டர் கோட் பண்ணது. நீங்க வந்து 29ஆம் தேதி வைக்கப்பட்ட அழைப்பாணை என்பது மத்திய நிலக்கரி அமைச்சகத்தால் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திரு ராமசுப்ரமணியன் ஒரு விஷயத்தை சொல்றாரு, கோல்ல இருந்து ஒட்டுமொத்தமா வெளியில வந்துருவோங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்ல அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆய்வு அடிப்படையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 775 மில்லியன் டன் அளவுக்கு மெட்ரிக் டன் அளவுக்கு நிலக்கரி அந்த படுகையில் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நிலக்கரி ஆய்வுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதை தவிர்த்துட்டு போக முடியுமா? அப்கோர்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம விவசாய நிலங்கள் அதுக்காக பறி கொடுக்கணுமான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எக்ஸ்பான்ஷனை தடுக்க கூடாது, கோல்ல இருந்து மொத்தமா வந்துட முடியாதுங்கிற பாயிண்டே அவர் வைக்கிறார். இல்ல உடனடியாக நாளைக்கே வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கோலையும் நிப்பாட்டணும்லாம் யாருமே சொல்லல. நீங்க வந்து யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன கூட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான கிளைமேட் சேஞ்ச் கூட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோல் வந்து ஒட்டுமொத்தமா இந்த டெட்லைன் வச்சு நிப்பாட்டணும்னு சொன்னது கூட படிப்படியாக குறைக்கப்படும் சர்வதேச நாடுகள்லயும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த படிப்படிக்கான அர்த்தம் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? இப்ப நம்மளுடைய ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்திருக்கோம், யூஎன்ல கொடுத்திருக்கோம். 2070ல கார்பன் நியூட்ரலைசேஷன் நெட் ஜீரோக்கு நம்ம பண்றோம்ன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கோம். மாநில அரசு 2040ல அது முடிவு எடுத்திருக்கு. அப்ப நீங்க இது எதையும் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்ல, கார்பன் ஒரே நாள்ல மாறணும் அப்படின்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி, அதாவது வந்து உதாரணத்திற்கு 23,000 மில்லியன் டன் இங்க இருக்கிறது காவேரி டெல்டால, குறிப்பாக மன்னார்குடி லிக்னைட் ஃபீல்ட்ல இருக்கிறது. ஆனா நீங்க இதோட காஸ்ட் எவாலுவேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ரொடக்ஷன் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 40 இருந்து 50 வருடங்கள். ஆனா காவிரி டெல்டா பகுதியில பிரதானமாக உணவு கேந்திரமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் பகுதியில் 2000 வருடமாக விவசாயம் நடக்குது. நம்ம உதாரணமாக அதாவது கல்லணையை ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம சொல்றோம், அதுக்கு முன்னாடி கூட நடந்திருந்திருக்கலாம். ஆனா இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நீங்க உணவு தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு இன்னைக்கு ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நம்ம மாற்று எரிசக்தி இன்னைக்கு மாற்று உணவுக்கான திட்டம் என்ன இருக்கு? நீங்க வந்து அடிப்படையாக விவசாயத்திலிருந்து வர்றதுதான் உணவு. அது மாற்று உணவு திட்டங்களை நம்ம என்ன மாதிரி இப்ப மாத்திரையை முழுகிட்டு நம்ம இருக்க முடியுமா? நம்ம ஸ்பேஸ்லயே இருக்கோம், இத்தனை பேருக்கு அதை கொடுக்க முடியுமா? அப்ப உணவுக்கான கேந்திரமான பகுதிகளில் இது போன்ற திட்டங்கள் அநேகமா இது வந்து ராமசுப்ரமணியன் மறுக்கலன்னு தான் நினைக்கிறேன். திரு ராமசுப்ரமணியன் இது மறுக்கல. அப்ப நீங்க இங்க பிரதானமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இது உணவு உற்பத்திக்கு எதிராக உணவு உற்பத்தி மேல சவால் விடக்கூடிய இது போன்ற திட்டங்கள் காவிரி டெல்டால தேவையில்லை அப்படின்றத தமிழ்நாடு அறிவியல் தொடர் கருத்துக்களாக நம்ம வைத்துட்டு இருக்கோம், ஆரம்பத்திலிருந்து வைத்துட்டு இருக்கோம்.